மாலை வணக்கம். இன்றைய பதிவானது திமுகவில் குழப்பம். பல கட்சிகள் வெளியேற வாய்ப்புள்ளது. 1 மணி நேரத்துக்கு மேலே பேச்சு நடத்தி தீர்வு காண முடியவில்லை. காங்கிரஸ் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. தொகுதி உடன்பாடில், அதுவும் தொகுதி விலகுகள் என்னென்ன தொகுதி கொடுக்குறாங்க என்று. அதேபோல் கூட்டணி கட்சிகளும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றன. இதுதான் உண்மை. ஏடிஎம்கேயில் இன்றைக்கி 123 தொகுதி எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 23 தொகுதி, இப்போ 120, கிட்டத்தட்ட 150 தொகுதி அறிவிச்சிட்டார். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பக்காவை தொகுதியை அறிவிச்சிட்டார், வேட்பாளரை அறிவிச்சிட்டார் ஏடிஎம்கே சார்பாக. மற்ற சென்னையில் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறது. இதிலே தெரிகின்றது யார் வின் பண்ண போகிறாங்க, யார் வின் பண்ண மாட்டாங்கன்னு தெரிகின்றது. எடப்பாடியார் தீவிர செயலில் ஈடுபட்டு வேட்பாளரை அறிவித்துள்ளார். மக்கள் அனைவரும் எடப்பாடியார் பக்கம் ஓங்க, அவருடைய கரங்களை வலுப்படுத்த ஓட்டளிக்க தயாராக உள்ளனர். இதிலிருந்து தெரிகின்றது. அடுத்தாற்போல் நிறைய வேட்பாளர்களை புதுமுகமாக அறிவித்திருக்கிறார். பழைய வேட்பாளரும் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அவங்கெல்லாம் களத்திலே உள்ளவர்கள், வின் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உள்ள கேண்டிடேட்டை போட்டிருக்கிறார். அதான் உண்மையானது. ஒரு சில பேருக்கு தரவில்லை என்று மீடியாவில் சொல்லுகின்றார்கள். மீடியா அப்படித்தான் பேசுவார்கள். ஏன்னா எதாவது ஏடிஎம்கே என்ன செய்யுதோ அதை வச்சு பேசுகிறது தான் மீடியாவுக்கு இன்னி வரைக்கும் பழக்கம். இன்னி வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு, சென்சார்ஷிப்பு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க டிவிலாம். இது அவ்வளோ நல்லது இல்லை. எவ்வளோ காலம் தான் சென்சார்ஷிப்பாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதை சொல்லுங்கள். வெளியே வாங்க. ஊடகம்லாம் பத்திரிகை சுதந்திரம் இருக்குது. ஆர்டிகல் 19 பிரகாரம் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், செய்யலாம். ஒரு கட்சிக்கு பயந்துக்கிட்டே, குடும்பத்துக்கு பயந்துக்கிட்டே நீங்கள் ஊடகம் நடத்துக்கிறீங்க. இப்படி இருந்தால் எப்படி ஜனநாயகம் இருக்கும்? டெமோக்ரஸிலாம் இப்படி இருக்குமா? சொல்லுங்களேன். பேச தான் தெரியுது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் எது சொன்னாலும் டிபேட் பேசுது. இன்றைக்கி என்ன டிபேட்டாக இருக்கும்? ஏன் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு சில பேர் சீட்டு தரவில்லைன்னு சொல்லுவீங்க. கொடுத்தா முன்னாள் அமைச்சர் கொடுத்தாரு, மற்றாலும் புது கேண்டிடேட் கொடுக்கலன்னு சொல்லுவீங்க. அது அவங்களோட கட்சி நிலைப்பாடு. ராஜ்யசபை எம்பி கொடுக்கலாம், வேறு வாரியத்தில் கொடுக்கலாம், வேறு ஏதோ பொறுப்பு கொடுக்கலாம். பல விதத்தில் அவங்களுக்கு பிளான் இருக்கும். உங்களுக்கு என்ன அந்த பொறுப்பு? உங்களை பற்றி உங்களுக்கு பேசி என்ன பிரயோஜனம்? இதுதான் எப்பயுமே ஏடிஎம்கே பற்றி பேசி கெட்டோன் பண்ண நினைக்கிறது இந்த தடவை உங்களுக்கு பலிக்காது. எதிராளிக்கு மிகப்பெரிய ஏமாற்றி தரும். அதுவும் குறிப்பாக ஊடக நண்பர்கள் பேசுவதற்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும். மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. எஸ்பி லட்சுமி, ரவீந்திர துரைசாமி, நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே தான் பேசுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.